அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தோடைய விரிவாக்கங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல செப்டம்பர் 15, 2022ல இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. மதுரையில ஒரு முன்னோடி திட்டமா பைலட் ப்ராஜெக்ட்டா அறிமுகப்படுத்துறாங்க. அதன் பிறகு அந்த வருஷத்தோடைய இறுதியில பார்த்தீங்கன்னா, நமக்கு கார்ப்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டீஸ்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அதே ஆண்டுல 2023ஆம் ஆண்டுல என்ன பண்றாங்கன்னா, நமக்கு இந்த திட்டம் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படுது. அடுத்தது ஜூலை 2024ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு காலை உணவு திட்டமானது அரசு உதவி பெறக்கூடிய கிராமப்புற பள்ளிகளுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. சரியா? கவர்ன்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். இப்போ ஆகஸ்ட் 26, 2025ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, கவர்ன்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இன் அர்பன் ஏரியாஸ், அரசு உதவி பெறும் நகர்ப்புற பள்ளிகளுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்ய போறாங்க. சரியா? அந்த ஒரு அறிவிப்பை தான் தமிழக அரசாங்கம் நேத்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 26, 2025 சென்னையில வச்சு காலை உணவு திட்டமானது நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த விழாவுல சிறப்பு விருந்தினராக யார் கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பஞ்சாபுடைய முதல்வர் பகவந்த் மான் கலந்துக்க போறாரு. சரிங்களா? இந்த திட்டத்தோட செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 17 லட்சம் மாணவர்கள் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அதையும் தாண்டி இப்ப விரிவாக்கம் செய்ய போறனால இன்னும் ஒரு 3 லட்சம் மாணவர்கள் பெனிஃபிட் ஆக போறாங்க. கிட்டத்தட்ட 63.2% காலை உணவு பெறக்கூடிய மாணவர்கள் காலை உணவு பெறக்கூடிய அந்த ஒரு விஷயம்னால ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகக்கூடிய அந்த ரேஷியோ கம்மியாயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கிட்டத்தட்ட 70% மாணவர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸான ஒரு நோய் தொற்று ஏற்படாம, சீரியஸ் இல்னஸ் அப்படிங்கிறது ஏற்படாம இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நம்மளோட பிளானிங் கமிஷன் சொல்லக்கூடிய டேட்டாவா இருக்கு. காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு திட்டமா இருக்கு. பல நாடுகளும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களும் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பரிசீலனை செஞ்சுட்டே வராங்க. உதாரணத்துக்கு கனடா, யுகே போன்ற நாடுகள் எல்லாருமே இத பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க. இத நம்ம எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாட்டுல சொல்லியிருக்கு. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி 12% 28% வரி விதிப்பை நீக்க ஒப்புதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது மத்திய அமைச்சகம் ஃபர்ஸ்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது சொல்லியிருப்பாரு. இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப. அந்த அன்னைக்கே நம்மளுடைய நிதியமைச்சகம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஜிஎஸ்டில இருக்கக்கூடிய டாக்ஸ் லேப கம்மி பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஜிஎஸ்டி டாக்ஸ் லேப்னா 5, 12, 18, 28. இதுல என்ன பண்ண போறாங்கன்னா 28யும் 12யும் கேன்சல் பண்ணிட்டு 12% போடக்கூடியது எல்லாத்தையுமே இப்ப 5%ஆ மாத்த போறாங்க. 28% போடுறது எல்லாத்தையுமே இப்ப 18%ஆ மாத்த போறாங்க. சரியா? இதன் மூலியமா என்ன ஆகும்னா, நமக்கு கணிசமா கிட்டத்தட்ட 90, 99% பொருட்களுக்கு மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கான வரி அப்படிங்கிறது கம்மியாக போகுது. இந்த ஒரு ப்ரொபோசல பினான்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருந்தாங்க. அது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு போச்சு. அவங்களும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அடுத்தது இது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போக போகுது. அடுத்த மாதம் நடக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில்ல இத பத்தின இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்ல மாநிலங்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாலுமே, மாநிலங்கள் என்ன ஒரு கோரிக்கை வைப்பாங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்றதுனால வரி இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அது மத்திய அரசாங்கத்துக்கும் சரி, மாநில அரசாங்கத்துக்கும் சரி. மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வரி இழப்புகளுக்கு மத்திய அரசாங்கம் ஏதாவது காம்பன்சேஷன் தர போறாங்களா அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனைக்குரிய, சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம்னா அதுதான் இந்த இடத்துல. மாநிலங்களுக்கு வரி இழப்பு இருக்க போது அதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சு தர போறாங்க அப்படிங்கிறது. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு 40% வரி அப்படிங்கிறதும் இருக்க போகுது. 5, 18, 40 அப்படின்னு சொல்லி. இந்த 40% வரி அப்படிங்கிறது ஒரு 7 பொருட்களுக்கு மட்டும்தான். என்னென்ன பொருட்கள் அப்படின்னா, உதாரணத்துக்கு புகையிலை, குட்கா, பான் மசாலா இந்த மாதிரியான பொருட்களுக்கு மட்டும் 40% வரிய மத்திய அரசாங்கம் போட போறாங்க. நல்ல விஷயம் தான் அது. அதனுடைய வரி அதிகமாக அதிகமாக ஒரு பொருளுடைய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளுடைய விலையை உயர்த்த உயர்த்த அதனுடைய பயன்பாடு கம்மியாகும் அப்படிங்கிறது நமக்கு இந்திய அரசாங்கம் அடிக்கடி எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான். சரியா? அதே மாதிரி இந்த வரி விகிதங்கள் அப்படிங்கறது பார்த்திருக்கோம். 5, 12, 18, 28 அப்படின்னு சொல்லி. இதுல அதிகமா அரசாங்கத்துக்கு எந்த வரி சதவீதத்திலிருந்து வரி வருவாய் அதிகமா வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18%ல இருந்து கிட்டத்தட்ட நல்லா வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5%ல இருந்தும் நல்லா வருது.
சரிங்களா? அதனாலதான் என்ன பண்றாங்க 5ம் 18யும் வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு 12யும் 28யும் கேன்சல் பண்ண போறாங்க. சரியா? ரைட். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, "சிறை காக்கும் காப்பெவின் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை" அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மை தாம் காக்கும் காப்பே சிறந்தது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதாவது மகளிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து சிறையில போட்டு அடைக்கிற மாதிரி வீட்டுல போட்டு அடைக்கிறது எந்த ஒரு நல்ல விஷயமே கிடையாது. பெண்கள் அவங்கள பார்த்துக்கணும்னா, முதல்ல அவங்க அவங்களுடைய பண்பால் அவங்க செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எது ரிலேட் பண்ணினா, அந்த எடிட்டோரியல் வந்து நமக்கு வந்து ஆன்லைன் அபியூஸ ரிலேட் பண்ணி வந்திருக்கு. சரிங்களா? இந்த தினமணி எடிட்டோரியல். அத பேஸ் பண்ணி இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆன்லைன் அபியூஸ்ல பெண்கள் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தாலே போதும் அப்படிங்கிறத மீன் பண்ற மாதிரி இந்த திருக்குறள தினமணி பேப்பர்ல குடுத்திருக்காங்க. சரியா? திருக்குறள் எண் 57 அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள வந்து பார்த்துட்டோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.